ஏன்னா கடலூர் மாவட்டம் எப்பவுமே வந்து கேப்டனுக்கு கெத்தான மாவட்டம். எங்க கூட்டணி, எங்க கட்சி எந்த கூட்டணிக்கு போகுதோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இந்த கடலூர் மாவட்டம் கேப்டனுடைய கோட்டை. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் மாநில மாநாடு கடலூர் மாவட்டம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில், அதாவது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இன்று நடைபெறுகிறது. இந்த சூழலில் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மீசை ராஜன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு கூட்டணி விஜயகாந்த் மறைவு பிறகு நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாநில மாநாடு. ஏற்கனவே மதுரையில் வந்து மாநாடு நடத்தும் போது மிகப்பெரிய சாதனை படைச்சது, கிண்ண சாதனை படைச்சது. இந்த மாநாடு எப்படி நினைக்கிறீங்க? ஆக்சுவலி 2011 சேலத்தில் வந்து மக்கள் உரிமை மீட்பு மாநாடு கேப்டன் தலைமையில் நடந்தது. 2011 ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அதன் முன்பு வந்து பாத்தீங்கன்னா 2006 8.33% ஓட்டு வாங்கி எந்த கட்சியுமே மெஜாரிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு, 54 இயர்ஸுக்கு பிறகு ஒரு கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சது கேப்டனால தான். அப்போ ஒரு மாற்றம் வந்தது. இப்போ இந்த 26 இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூர்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க கூட்டணி, எங்க கட்சி எந்த கூட்டணிக்கு போகுதோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. ஏன்னா கடலூர் மாவட்டம் எப்பவுமே வந்து கேப்டனுக்கு கெத்தான மாவட்டம். ஏன்னா முதல்ல வந்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் போனதே வந்து இந்த மாவட்டத்திலிருந்து தான். இந்த கடலூர் மாவட்டம் கேப்டனுடைய கோட்டை. நிச்சயமாக வந்து இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையா இருக்கும். அந்நியார் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணி அறிவிப்பு அந்நியார் சொல்லியிருக்காங்க, அதுக்கான அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குமா? எந்த கட்சி நீங்க விரும்புறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு தாய்க்கு தெரியும் அவங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கறது, எப்படி வாழ வைக்கிறது, அவங்களை எப்படி வந்து உருவாக்குறதுங்கிறது தாய்க்கு தெரியும். எங்களுடைய புரட்சி தாய் அவர்கள் நிச்சயமாக தொண்டர்களையும் எங்களுடைய நிர்வாகிகளையும் நல்ல முறையில் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏன்னா நாங்களும் அந்த ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த முடிவை. ஏன்னா அவங்க நம்மளுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் நிச்சயமாக வந்து கட்டுப்படுவோம். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த அரசியல் திருப்பணி மாநாட்டில் வந்து விஜயகாந்த் பேசும்போது நான் கிங்கா இருக்கமா கிங் மேக்கர்மா அப்படி கேட்டாரு. இந்த மாநாட்டில் என்ன சொல்லுவாங்க? கட்சியின் பொதுச் செயலாளர் என்ன சொல்ல இருப்பாங்க? இல்ல, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, கிங் மேக்கர். ஏன்னா முதல்வர் வேட்பாளரா தலைவர் கேப்டன் அவர்களை மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து சொன்னதுனால அவர் கிங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல வந்து அதை சொன்னாங்க. பட் இப்போ வந்து இவங்க முதல்ல இருந்தே நம்ம வந்து தெளிவா சொல்லிக்கிட்டு வர்றாங்க, கூட்டணியில தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து கிங் மேக்கரா தான் இருப்போம். மக்களுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த அறிவிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு முடிவை தான் அந்நியார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 26 நிறைய பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா நம்ம கட்சியில இருந்து போறாங்க. நானே கூட போகலாம், வாய்ப்பு இருக்கு. கேப்டனுடைய ஆன்மாவும் ஆண்டவனும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியலையும் சினிமாவிலையும் அப்படி ஒரு நிமிஷத்துல எது வேணாலும் நடக்கலாம். அதனால வந்து நிறைய பேர் வந்து நாங்க வந்து எதிர்பார்ப்புல இருக்கும். நிச்சயமாக அந்நியார் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.